இது வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு நெருக்கி கட் பண்ணி ஒரு கொதி விட்டு உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் போட்டு கொதி வாங்கி கொட்டிட்டு திருப்பி எண்ணெய் வச்சு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாதி மிளகா வத்தல் தாளித்து கொட்டி கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், சில்லிப்பொடி போட்டு காயை போட்டு நான் வேக வச்ச வடிகட்டின காயை போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு பெரட்டி எடுத்தது உருளைக்கிழங்கு காய். வெங்காயம் போடாத உருளைக்கிழங்கு கார பொரியல். ரைஸ் 1½ கப்பு ரைஸு, 4½ கப்பு ஜலம் சாதத்துக்கு. இது வந்து இன்றைக்கி சவுச்சவும் கேரட்டும் போட்டு பொரிச்ச கூட்டு. இந்த பொரிச்ச கூட்டுக்கு ஒரு கரண்டி, அதான் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி, 3 பேருக்கு சாப்பிட்றோம்னா ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பயத்தம்பருப்பு அது போட்டு சாதத்தில் குக்கரில் வச்சுட்டோன்னா பருப்பு வெந்துடும். கேரட்டை தோல் சீவி, சவுச்சவை தோல் சீவி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, பொடியான இருக்கலாம், பெருசான இருக்கலாம், மீடியமான இருக்கலாம், எப்படி வேணாலும் நெருக்கி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூளில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு காயை வேக வைக்கணும். கடாயில் 4 உளுத்தம்பருப்பு, 4 மிளகு, நம்ம வீட்டுக்கு தேவையான உரப்பில் பாதி மிளகாத்தூள், பாதி மிளகா, பாதி மிளகு போட்டு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு சுட்டு எண்ணெயை விட்டு வறுக்க வேண்டியது. தேங்காயை போட்டு அதுலேயும் வறுக்கலாம். சில பேருக்கு அந்த வறுத்த வாசனை பிடிக்கும். தேவைன்னா வறுக்கலாம், இல்லைன்னா பச்சை தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காத அரைச்சி இந்த வெந்த பருப்போடு இந்த அரைச்சதையும் கொட்டி காய் வெந்தோடனே அதில் கொட்டினா இது பொரிச்ச கூட்டு. கீழே இறக்கி வச்சு 2 கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி பெருங்காயப்பொடி போட்டு தாளித்து கொட்டி தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா நல்லா வாசனையாக இருக்கும். இதை பொரிச்ச கூட்டு இதுமாரி செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். பெல் பட்டனையும் கொஞ்சம் இது பண்ணுங்க. நன்றி.